ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் குக்கிங் vlogs. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் சுகர் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லட்டுவில் சேர்க்குறக்கா இன்றைக்கி நான் கிஸ்மிஸும் முந்திரியும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம், பிஸ்தா கூட எடுத்துக்கலாம். வாசனைக்காக 4 ஏலக்காய், 1 கப் பால், நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம லட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காயட்டும். நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கிஸ்மிஸையும் முந்திரியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கிஸ்மிஸ் முந்திரி வறுத்த அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து வறுத்துக்கோங்க. நீங்கள் ரவை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரவை சீக்கிரமாக கருகிடும். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அந்த ரவையோட வாசனை வெளிப்படுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. அதோட தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ரவை ரொம்ப நேரம் வறுப்புறனால கலர் சேஞ்ச் ஆகிடும். ரவா லட்டு வந்து பொதுவாக ஜென்ரலாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனாலும் ஒரு பிரச்சனை, நமக்கு டேஸ்ட்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம அதோடு எடுத்து சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரை வந்து பவுடர் பண்ணி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் பவுடர் பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிடும் போது சுகர் தனியாக தெரியும். அதனால தான் பவுடர் பண்ணி சேர்க்குறோம். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதோட தட்டி வச்சுருக்க ஏலக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் வந்து இப்படி தட்டியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு ஏலக்காய் அப்படி சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதோட எடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச கிஸ்மிஸையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் எடுத்து வச்ச பால் சேர்த்துக்கலாம். எல்லா பாலையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பால் சேர்த்துக்கிங்க ரொம்ப கொலன்னு ஆகிடுச்சா நமக்கு லட்டு பிடிக்க வராது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் எடுத்துக்க ரவைக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொலன்னு ஆக்கிடாமல் கரெக்டாக லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ நமக்கு லட்டு பிடிக்கிற அந்த பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கரெக்டாக அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப கொலன்னு இல்லாமல் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நீங்கள் சூடாக உடனே லட்டு பிடிக்க ஆரம்பிக்காமல் கொஞ்சம் மிதமாக ஆறினதுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப சூடாக பண்ணிங்க அப்படின்னா அதோட தண்ணியெல்லாம் வெளில வரும். ஸோ நமக்கு லட்டு ஷேப் கரெக்டாக வராது. கொஞ்சம் மிதமான சூட்டில் ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிக்கோங்க. உங்கள் கை தாங்குகிற சூடுக்கு எடுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஓவலட்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணால் சின்னதாக பண்ணிக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ சூப்பராக ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்குற லட்டு மாதிரியே இருக்குது. நம்ம கையிலலாம் ஒட்டலை, சூப்பராக வந்திருக்கு. நம்ம ரவா லட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு 20 டேஸ் கூட சாப்பிட்லாம். நம்ம ரவா லட்டு கெட்டு போகாது. நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.